12th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் ஒன் டே ஹாஃபில் எக்ஸாமினேஷன் 24 90 அவுட் ஆஃப் 90 எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஆர்டர்லாம் எழுதணும். இந்த ஆர்டர்ல எழுதினா ஃபுல் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ணி டைம் பத்தும். என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸோட டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போறேன். ஃபுல்லாக பாருங்க. ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் மறக்காம கன்னிமேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் வந்து ரெடி சார், கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபுல் மார்க்ஸ் எழுதுறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாது. ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல்லாக தமிழ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் 10 to 10:15 பார்த்துட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கணும். அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எழுதுறோன்றத நோட் பண்ணி இலக்கணம் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்க பாத்துருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பாத்துட்டீங்கன்னா பகுதி 1 ஃபுல்லா நீங்க முடிச்சிருக்கணும். அது 10:25 இருந்து 11 o'clock வரைக்கும் பார்த்தா 35 நிமிஷம் பகுதி 2 ஃபுல் பார்ட் முடிச்சிருக்கணும். 11 o'clock இருந்து 11:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். அடுத்து பகுதி 3 திருவினா ஃபுல்லா முடிச்சிருக்கணும். 11:50 இருந்து 12:45 வரைக்கும் பகுதி 4 அதாவது நெடுவினா ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அடுத்து 12:45 இருந்து 1 o'clock வரைக்கும் அந்த இது இருக்குல்ல மனப்பாட பாடல். அப்புறம் 1 to 1:50 வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா, டன். இதை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்னலாம் இருக்குது. இப்போ வந்து பர்சன்டேஜ் பேப்பர் பர்சன்டேஜ் டிப்ஸ், அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருவோம். பகுதி 1 பொறுத்தவரை 14x1 14 மார்க்ஸ், இலக்கண தேர்ச்சிக்கோள் என்னென்ன பேஜ் நம்பர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மை அளப்போம் அப்படின்ற கொஸ்டின்ஸ், கற்பவை கற்றபின். பகுதி 2ல பாத்தீங்கன்னா பிரிவு 1 2ல பாத்தீங்கன்னா நம்மை அளப்போம் 7 to 14 மார்க்ஸ். பகுதி உறுப்பிலக்கத்துல என்னென்ன பேஜ் நம்பர்ஸ்லாம் இருக்கு புக் பேக்ல தான் கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் புணர்ச்சியில என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உவமை தொடர் பேஜ் நம்பர்ஸ், படிப்போம் பயன்படுத்துவோம் என்னென்ன அப்படின்றத பாருங்க. மைச்சொல் சொற்கள், அப்புறம் வல்லினம் மெல்லினம் அந்த கொஸ்டின்ஸ், பொருத்தமான வேற்றுமை அது பேஜ் நம்பர் 72. தொடரில் உள்ள பிழை அது வந்து 102. சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுக 104. பேச்சு வழக்கு 127. பெயர் சொல் தொடரில் எழுதுக 154. பொருள் வேறுபாடு இருந்து எழுதுக அதாவது 154 155. மரபு சொல் பாத்தீங்கன்னா 185. விடை கேட்ட வினா 215. மரபு பிழை பாத்தீங்கன்னா 185. சரியா, இப்ப அடுத்து அப்படியே வந்தாச்சுன்னா பகுதி 3ல பிரிவு 1 2ல பாத்தீங்கன்னா சிறுவினா பார்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் திருவினா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன், மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அண்ட் தென் பிரிவு 3ல என்னென்னது 3x4 12 மார்க்ஸ். அணி என்னென்ன அணி, பொருள் வேற்றுமை அணி, அதாவது நிரல் நிறை அணி, ஏக தேசி உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, தொழில் அப்புறம் அணி, தொழில் அப்புறம் உவமை அணி. சரியா, அப்ப இதெல்லாம் பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, என்னென்ன பேஜ் நம்பர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். அடுத்து இலக்கிய நயம், அதை நயம் பாராட்டல் பேஜ் நம்பர்ஸ் 20 44 70 126 154. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா 185 216. நெக்ஸ்ட் பழமொழி பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது 103. தமிழாக்கம் பொறுத்தவரை 20 70 102 126. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஓகேவா, திணைத்துறை அதாவது வாகை திணை, அப்புறம் கூதிர், பாடான் திணை, பரிசில், நெய்தல், செவியறிவு, நூலு திணை என்னென்ன பேஜ் நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்படி பொறுமையா பாத்துட்டு வாங்க. ஓகேவா, இதெல்லாம் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன ஆர்டர் படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எழுதினீங்கன்னா டெஃபினட்டா சூப்பரா மார்க் வாங்க முடியும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தயவு செய்து அதை பாருங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பகுதி 4 பொறுத்தவரை நெடுவினா செயல் கேட்பாங்க, அதாவது 1 to 6ல இயல், அப்புறம் திருக்குறள், உரைநடை துணை பாடம். அப்புறம் பகுதி 4 உங்களுக்கு மெமரி போயும் தெரியும் இல்லையா, இதுல என்னென்ன இருக்குது லெசன்ஸ் அப்படின்றத ஃபுல்லா பாருங்க. தன்னலகரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை, அப்புறம் கம்பராமாயணம், அப்புறம் இதில் வெற்றி பெற புறநானூறுல 2 லெசன்ஸ் இருக்கு, 4 7ல இருக்குது அந்த இது தெய்வமணி மாலை, அப்புறம் சிலப்பதிகாரம், அப்புறம் ரஷ்டினி யாத்திரிகம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சிறுபான்நூற்றுப்படை, அப்புறம் திருக்குறள் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஸோ இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே 98 of 90 டெஃபினட்டா வாங்க முடியும். ஸோ ஃபுல் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிறீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இந்த ஆர்டர்ல எழுதினீங்க அப்படின்னா எல்லாருமே டெஃபினட்டா எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்க முடியும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே.